பிரண்டை குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். பிரண்டை கருவாட்டு குழம்பு. இதில் வந்து கருவாடு சேர்த்தும் வைக்கலாம், வெறும் பிரண்டை குழம்பும் வைக்கலாம். ரொம்ப முத்தாததாக இருக்கணும், ரொம்ப முத்துனா நல்லா இருக்காது குழம்புக்கு. இந்த மாதிரி கொழுந்தாக உள்ளது ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் ரொம்ப முத்திடுச்சு, இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஒடிக்கையில் இந்த நார் இப்படி இந்த மாதிரி வரலைன்னா ரொம்ப முத்திடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதோட தண்ணி படையில் கை கொஞ்சம் அரிக்கும். புளி எடுத்து தடவிக்கலாம். முத்தலாக இருக்க செடியை வந்து நம்ம வீட்டிலே நட்டு வச்சுக்கலாம். ரொம்ப கொழுந்தாக இருக்கிறத அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறத சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல நிழல் காய்ச்சல்லே போட்டுட்டு அதுக்கப்புறம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே செஞ்சோன்னா கொஞ்சம் அரிக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நிழல் காய்ச்சல்லே போட்டுட்டு எடுத்து செய்யலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20, இதுமாதிரி சின்னதாக உள்ளது முழுசாக போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்கிறதெல்லாம் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டு பல் 2 முழு பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, தக்காளி 2, கொஞ்சமாக நெத்திலி கருவாடு. நெத்திலி கருவாடு வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெறும் பிரண்டை மட்டும் குழம்பு வச்சுக்கலாம். இதை நல்லா அலசிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். எலுமிச்சை அளவு புளி இதை தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு. கொஞ்சம் காரம் வந்து கூட சேர்த்துக்கலாம். காயில் வந்து அரிப்புத்தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை. அலசிட்டு நம்ம குழம்பு வைக்கிற டயர்தி தண்ணியில் போட்டு வச்சா போதும். இப்போ இதோட வாடையெல்லாம் கொஞ்சம் போகும். மண் சட்டியில் வச்சோம்னா நல்லா சுவையாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். வெந்தயம், சோம்பு, பூண்டு, வெங்காயம், பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பிரண்டை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வந்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்லேயும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கணுன்னா தக்காளி வந்து அப்புறம் சேர்த்துக்கலாம். தான் நல்லா வதங்கும். பாதி தரத்துக்கு மேலே நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே அது மாதிரி வதக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கரையணும். தக்காளி கரையிறது அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ கருவாடு சேர்க்குறதுனா இந்த டயத்தில் சேர்த்துக்கணும். கருவாடு சேர்க்க வேண்டாம்னா மிளகாய் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவாடு சேர்க்குறேன். இதுக்கு வந்து பால் சீரா கருவாடு ரொம்ப நல்லாயிருக்கும். பால் சீரான்னு கேட்டால் கிடைக்கும் கடையில். கருவாடு வந்து நல்லா வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். நல்லா வதங்கின அப்புறம் மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். அப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்துக்கணும். புளி ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டா எதுவுமே வேகாது. நல்லா ஒரு டைம் கொதிக்க விடலாம். நல்லா 1 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கருவாட்டில் உப்பு இருக்கும், பார்த்து சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து பால் சீரா கருவாடு தான் சேர்ப்பாங்க.
நான் நெத்திலி கருவாடு சேர்த்துருக்கேன். பால்சரா கருவாடு வந்து நல்லா ஸ்கொயராக இருக்கும். புளி சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இடையில ஒருத்தன் கிளறி விட்டுக்கலாம். இதை நம்ம டேஸ்ட் பார்க்கல இந்த மூலிகையோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும், பிரண்டையோட வாசம். இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். இந்த மாதிரி திக்காக இருக்கணும். பிரண்டை கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வித்தியாசமான சுவையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப பசி இல்லாமல் அந்த மாதிரி இருக்கையில் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா நல்லா பசி கொடுக்கும் அது.